ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பாஸ்மதி ரைஸ் வச்சு 1/2 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு 400 grams ரைஸ் வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சோக் ஆகட்டும். 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான கர்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஒரு 20 minutes போல் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணும்போது நமக்கு மட்டன் கொஞ்சம் டெண்டராக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக இது பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு திக் பாட்டம்டு வெசல் எடுத்துக்கோங்க பிரியாணி பண்ணுறதுக்கு. இது தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பே லீஃபு, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இதை தாளிச்சிக்கலாம். அண்ட் இது கூட 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகா இதையும் நான் சேர்த்துட்றேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ தட் பிரியாணியோட கலர் வந்து நல்லாயிருக்கும். ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த ஆயில்லையே இந்த புதினா கொத்தமல்லி ஃப்ரை ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி அண்ட் வெங்காயம் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதையும் சும்மா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டோட்டலாக நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வந்து மட்டனோட சேர்த்து நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டன் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மட்டன் வேகணும். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துப்போம். மீன்வைல் நம்ம வந்து சாதம் வடித்து கொட்டுறதுக்கு நான் சைடில் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 லிட்டர் தண்ணி இருக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கல் உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸில் வந்து அந்த உப்பு சேரும். மட்டன் கலர் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். இதில் ஆல்ரெடி இதுலேருந்துமே கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 4 கிளாஸ் வாட்டர் ப்ளஸ் மட்டன் வேகிறதுக்கு 1 டம்ளர் நான் கூட சேர்க்குறேன். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இதில் 5 கிளாஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அரிசி வடித்த தண்ணியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மட்டன் வந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு. மட்டன் இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம வந்து இப்போ ரைஸ்க்கு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் கொதி வந்துருச்சு. இப்போ இதில் ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு மேலே கொதிக்க விடாதீங்க. ஸோ அப்போ வந்து குழஞ்சிடும். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ வடிச்சிடலாம். ஸோ நமக்கு அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா அளவு சரியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஸோ இப்போது 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க வச்சேன். ஸோ சைட்லேருந்து எனக்கு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோ பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை வந்து தம் போட்டுடலாம். இது 10 to 15 மினிட்ஸு இது வேரி ஆகும். இதுக்கு நான் மேலே வந்து இந்த ஹாட் வாட்டரே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. கீழே தண்ணி இல்லை, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 1/2 kg பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி. மட்டனும் பாருங்கள் லேயராக பிரிஞ்சிருக்கு. ஸோ அதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சீக்கிரமே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.